தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். நள்ளிரவில் உண்ணாவிரதத்தை கைவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். நீட் தேர்வு முறைகேடு, இதனை எதிர்த்து கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தவர் சோனம் வங்கக். நீட் தேர்வு முறைகேட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தவர் சோனம் வங்கக் கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தார். நேற்று நள்ளிரவில் 2 அமைச்சர்கள் முன்னிலையில் தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். நள்ளிரவில் பாஜக அமைச்சர்கள் 2 பேர் சந்தித்து பேசினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வங்கக் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். நீட் தேர்வு மோசடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. அதிரடியாக உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி மாற்றப்பட்டார். அதற்கு பதிலாக நரேஷ் பால் நியமிக்கப்பட்டார். மேலும் பிரதமர் மோடி மற்றும் சோனம் வங்கக் சந்திப்பு இன்று காலை நடைபெறுகிறது. மேலும் ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படாது என்று உறுதி கூறப்பட்டது. சோனம் வங்கக் தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். நீட் தேர்வு ஒரு மாணவர்களுக்கு மருத்துவ கனவை சிதைக்க வந்த ஒரு தேர்வு. இது சாமானிய மக்கள், ஏழை மக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் இந்த மருத்துவ கல்வி படிக்க முடியாது. பணக்காரர்கள், செல்வந்தர்கள் மட்டும்தான் இந்த நீட் தேர்வுக்கு கோச்சிங் படித்து நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும். ஆக இந்த ஏழை மாணவர்கள் இந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு சிதைந்து போகிறது. இதை எதிர்த்து நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு காலங்காலமாக குரல் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நீட் தேர்விலே கூட மோசடி நடைபெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரமுகர்களுடைய பிள்ளைகள் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்களுடைய பிள்ளைகள் இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளது. இந்த முறைகேட்டை எதிர்த்து தான் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றுச்சு. ஆனால் அந்த அவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முறைகேட்டை கண்டுபிடிச்சி முறைகேட்டில் ஈடுபட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படலை. அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யலை. இந்த 2 முக்கிய சம்பவங்களும் நடக்கலை. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யலை. அதுக்குள்ளே சோனம் வங்கக் தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். ஏன் கைவிட்டாப்புலன்னு தெரியல. எதுவும் கைமாறிச்சா என்னன்னு தெரியல, நம்ப முடியல. ஆனால் கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் இந்த நீட் தேர்வு முறைகேட்டை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த நீட் தேர்வு முறைகேட்டை எதிர்த்து இந்த போராட்டம் தீவிரமடைந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட வருகிற 25ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி இந்த நீட் தேர்வு முறைகேட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு முறைகேட்டை சீமான் கண்டித்துள்ளார். சீமான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.